இங்கிலாந்தினுடைய அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிற ஸ்மித் விக்ரஸ்வர்த்தை குறித்து நம்ம சரித்திரத்துல வாசிக்கிற பொழுது, அதாவது அவர் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களிலே அவருக்கு சரீரத்துல ஒரு 3 வித நோய்கள் இருந்தது. அதுல ஒரு நோய் என்னவென்றால் குடல் வாழ் நோய், அதாவது அப்பண்டிஸ் என்கிறதான ஒரு வியாதி, ஒரு நோய் அவருடைய சரீரத்துல இருந்தது. அது நிமித்தம் அவர் வயிற்று வலினால மிகவும் அவதிப்பட்டு கொண்டே இருந்தார். வயிற்று வலினால மிகவும் அவர் அவதிப்பட்டு கொண்டே இருந்தார். அப்போ ஒரு நாள் அந்த வழியினால் துடித்து இனி மரணம்தான் என்று சொல்லி மரண போராட்டத்துக்குள் அவர் இருந்து கொண்டிருந்தாரா. அப்போ அவருடைய பொருத்தனை என்னவென்று சொன்னால், நான் இனிமேல் என்னுடைய வியாதிகளுக்கு நான் மருந்தே எடுக்க மாட்டேன், கர்த்தரே எனக்கு சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தால், தெய்வீக சுகம் என்னுடைய சரீரத்துக்குள் வர வேண்டும் என்று சொல்லி அதில் அவர் உறுதியாக இருந்தார். அதனால் மருந்தை நான் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி அத்தனை வழியிலும் நான் மருந்து எடுக்க மாட்டேன் என்று அவர் உறுதியாகவே இருந்தார். ஆனால் அவர் நினைத்தாராம், ஒருவேளை நான் மரித்து போய்விட்டால் என் மனைவியாகிய பாலியை எல்லாரும் கேள்வி கேட்பாங்க என்று சொல்லி தன் மனைவியாகிய பாலியை பார்த்து சொன்னாரா, பாலி உன்னை யாராவது வந்து கேள்வி கேட்டு விடுவார்கள், அதனால் நீ தயவு செய்து டாக்டரை அழை என்று சொல்லி, அதே போல டாக்டர் வந்தார், அவரை பரிசோதித்தார். பரிசோதித்து விட்டு சொன்னார், 6 மாதமாக இந்த வியாதி இவருக்குள் இருந்தபடினால் இது முற்றிவிட்டது, சரீரத்திலிருந்த எல்லா உறுப்புகளையும் இது அரித்து விட்டது, இவருக்கு ஆபரேஷன் செய்தாலும் கூட இவர் பிழைப்பது கடினம் என்று அவர் சொல்லி சீக்கிரத்தில் ஆபரேஷனுக்காய் ஆயத்தமாங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டாரா. அவர் போன உடனே ஒரு வயதான மூதாட்டியும் ஒரு இளைஞனும் அவரை பார்க்கும்படி வந்தார்கள். அந்த வயதான மூதாட்டிக்குள் இருக்கிற ஒரு விசுவாசம் என்னவென்று சொன்னால், வியாதி என்பது ஒரு பிசாசு கொடுக்கிற வியாதி என்று சொல்லி அவர் ஸ்மித் விக்ரஸ்வர்த்துக்காக அந்த மூதாட்டி தாயார் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த இளைஞரும் அந்த மூதாட்டியும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த இளைஞர் சொன்னார், இயேசுவின் நாமத்தில் ஸ்மித் விக்ரஸ்வர்த்துக்குள் இருக்கிறதான வியாதியை கொண்டு வருகிற இருளே இயேசுவின் நாமத்தில் அவருடைய சரீரத்திலிருந்து வெளியேறி என்று சொல்லி ஜெபித்த 1/2 மணி நேரத்துல அவருடைய சரீரம் சுகம் பெற்றுக் கொண்டது. அவர் உடனே அவர் எழுந்து தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தாரா. இது இவருடைய ஊழிய ஆரம்ப நாட்களிலே நடந்த ஒரு அற்புதம். அதை தொடர்ந்து அவர் தொடர்ந்து ஊழியங்களை நடத்தி கொண்டே வந்தார். அவருடைய 72வது வயதில், அதாவது அதற்கு முன்பாகவே இன்னும் ஒரு வியாதி அவருடைய சரீரத்தில் வந்தது. என்னவென்று சொன்னால், சிறுநீரகத்திலே கல் அடைபட்டது. அவருடைய சரீரத்துல அவர் மிகவும் அந்த வழியினாலே அவதிப்பட்டாராம். மேடையில பிரசங்கித்துக் கொண்டிருப்பாராம். யூரின் வருகிறது போல இருக்குமா, அப்படி வருகிறது போல இருக்கிற பொழுது பயங்கரமாக அந்த அடி வயிறு வலிக்குமா. போய் யூரின் போனால் கல்லுகளாக வருமா. அப்படி கிட்டத்தட்ட 100 கல்லுகளை இன்றைக்கு வரைக்கும் அதை அடையாளமாக வைத்திருக்கிறார்களாம். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு வரைக்கும் அதை அடையாளமாக வைத்திருக்கிறார்களாம். அப்படி அவருடைய சிறுநீர் கல்லினால், அவர் சிறுநீரகத்துல இருந்த அந்த கல்லினால மிகவும் அவர் என்ன செஞ்சார்னா, ஸ்டோன் ஃபார்ம் ஆனது நிமித்தம் அவர் மிகவும் அந்த அவதிப்பட்டு கொண்டிருந்தார். அப்போ அந்த 72வது வயதுல மரண போராட்டத்துக்குள் வந்தார். அப்பவும் நினைச்சார், இனி அவ்வளவுதான் நான் மரித்து போய்விடுவேன் என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டே இருந்தார். ஆனாலும் கர்த்தர் அவர் கேட்டாரா என்னவென்றால், ஆண்டவரே, இப்பொழுது எனக்கு 72 வயது, எனக்கு இன்னொரு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுங்க, நான் உங்களுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். என்னை கொண்டு நீ செய்ய வேண்டிய காரியம் பயங்கரமா இருக்கிறது. அதனால் நான் மரணத்தை விரும்பவில்லை, நான் மரிக்க விரும்பவில்லை, எனக்கு ஒரு 15 ஆண்டுகளை கூட்டிக் கொடும் என்று சொல்லி ஸ்மித் விக்ரஸ்வர்த்தை கேட்டுக்கொண்டே இருந்தார். அதே போல தேவன் அவருக்கு ஜீவ நாட்களை கூட்டிக் கொடுத்தார். அதற்கு பின்பு அவர் 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றவராய் வல்லமையாய் தேசத்திலே ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். அமெரிக்கா தேசம், ஐரோப்பா கண்டம், ஸ்ரீலங்கா என்கிற அநேக நாடுகளிலே அவரை கொண்டு ஆண்டவர் பயங்கரமான எழுப்புதலை கொண்டு வந்தார். மெயினா வியாதியில அல்லது மரணத்துக்குள்ள இருக்கிற, நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன், அவர் 54 பேரை, அவருடைய மனைவி உட்பட 54 பேரை அவர் உயிரோடு கூட எழுப்பி இருக்கிற தேவ மனிதர். அப்படி அவரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். 72லே அவர் கேட்டார், 15 வருடத்தில் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். 87வது வயதுல அவர் ஒரு அடக்க ஆராதனைக்கு போகிற பொழுது, அவர் ஒரு ஆலயத்துக்குள்ள போகிற பொழுது அவர் மரித்து போனார் என்று அவருடைய சரித்திரத்தில் இருக்கிறது.